Hello students, welcome to Jana Max. Today class for 10th standard Max பயிற்சி 3.5ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन தான் பார்க்க போறோம். சுருக்குக கேட்டிருக்காங்க. இதுல என்ன சம் கொடுத்திருக்காங்க பாருங்க. 4x² y by 2z² பெருக்கல் 6xz³ by 20y பவர் 4. ஓகேங்களா? சுருக்குக அப்படினாவே நம்ம ஆல்ரெடி அல்ஜிப்ரால இருந்து இயற்கணிதத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒன்னு ஃபார்முலா மூலமா இல்ல வாய்ப்பாடு கண்டிப்பா நல்லா தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று காரணிப்படுத்துக. இது மூணு மட்டும் நல்லா கிளியராக தெரிஞ்சுருந்தாங்க சுருக்குக சம்ஸ் போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ தீர்வில் ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்து எழுதியிருக்கேன். 4x² y by 2z² இன்ட்டு 6xz³ by 20z பவர் 4. ஓகேங்களா? ஸோ இப்போ நடுவில் பெருக்கல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மாற்றி நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். நடுவில் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்தால் கண்டிப்பாக கேன்சல் பண்ண முடியாது. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு தான் கேன்சல் பண்ணுவோம். இது 2 மார்க்னால ஸ்ட்ரைட்டாக அப்படியே கேன்சல் பண்ணுற மாதிரி தான் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எப்படி கேன்சல் ஆகும்னா நம்பர்ஸோடையும் லெட்டர்ஸோடையும் கேன்சல் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ கேன்சல் பண்ணலாமா? இப்போ நம்பர்ஸ் மட்டும் கேன்சல் பண்ணலாம். 2 2 2 4. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே என்ன ஆகும்? 3 6 5 20. ஓகேங்களா? திரும்பவும் 1 2 I 10. ஸோ இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக கிராஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நடுவில் பெருக்கல் இருக்குது. அப்போ கண்டிப்பாக 1 2 I 10. இப்போ நம்பர்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. 3 5 மட்டும்தான் இருக்குது. இதை கேன்சல் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு லெட்டர்ஸ் பாருங்கள். எக்ஸ் மேலே இருக்குது, கீழே இல்லை. ஸோ கேன்சல் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒய் பாருங்கள், மேலே இருக்குது. ஒய் பவர் 1. ஓகேங்களா? அந்த இடத்துல இல்லை அப்படின்னா 1ன்னு அர்த்தம். அப்போ இங்கே ஒய் பவர் 4. அப்போ 4ல் 1 குறைச்சிருங்க. அப்போ ஒய் அப்படியே கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல குறைஞ்சா y cube. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? z² கீழேயும் மேலேயும். ஆனால் மேலே வந்து z³ இருக்குது. அப்போ இங்கே z² அப்படியே கேன்சல் ஆகிடும். இதில் வந்து 2 குறைஞ்சிட்டு 1 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்ன இருக்குது பாருங்கள். மேலே 3 இன்ட்டு 3. இங்கே ஒரு x², இங்கே ஒரு x. ஓகேங்களா? அப்போ x³ இப்போ நம்ம நம்பரை பெருக்கும் போது அடுக்கை வந்து கூட்டிக்கணும். லெட்டரை பெருக்கும் போது அடுக்கை கூட்டிக்கணும். அப்போ 3, இங்கே ஒரு x², இங்கே ஒரு x³ இன்னும் மீதி என்ன இருக்குது? பக்கத்தில் ஒரு z இருக்குது. பை கீழே இந்த டேர்மில் எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. இதில் பாருங்கள் என்ன இருக்குன்னு 5y³ இருக்குது. ஏன்னா 4ல் 1 குறைஞ்சிருச்சா? அப்போ y³ இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஆன்சர் எடுத்து எழுதலாம். ஏன்னா பேனால் அடிக்கும் போது உங்களுக்கு வந்து அது வந்து கண்ணுக்கு பார்க்கறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னால தான் இப்படி அடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். 3 ஒய்யெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. எக்ஸில் இங்கே ஒரு ஸ்கொயரு, இங்கே பவர் 1. அப்போ எக்ஸு அடுக்கு 2 கூட்டிக்கணும். 2 + 1 3. இன்னும் கூட என்ன இருக்குது? z பவர் 1. அந்த 1 போடக்கூட தேவையில்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. இதில் என்ன இருக்குது? 5y³. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இதோட ஆன்சர்ஸ். முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கேன்சல் பண்ணிடணும். ஸோ கேன்சல் பண்ண முடியாதுன்றப்ப அந்த டேர்ம் வந்து அப்படியே எடுத்து எழுதிடலாம். ஓகேங்களா? அடுத்ததுலேயே செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 5t³ by 4t - 8 பெருக்கல் 6t - 12 by 10t. ஓகேங்களா? நடுவில் பெருக்கல் இருந்தால் அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ தீர்வு இப்போ திரும்பவும் கொஸ்டின் எழுதிக்கோங்க. இப்போ 5t³ by 4t - 8 இன்ட்டு 6t - 12 by 10t. ஓகேங்களா? ஸோ இப்போ நடுவில் பெருக்கல் இருக்கிறனால கண்டிப்பாக அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். வாய்ப்பாடு மூலிமா நம்பர்ஸாகவும் லெட்டர்ஸாகவும் கேன்சல் பண்ணிக்கலாம். இதில் என்ன இருக்குது? மேலே 5t³ இருக்குது. பை கீழே பாருங்கள். இது 2 4 வாய்ப்பாட்டில் இருக்குது. அப்போ 4 பொதுவாக வெளியே எடுத்துட்டா t - 2 ஆகிடும். ஏன்னா 4t 4 2 8 பெருக்கிறது. இது எப்படி இருக்குது? 6ஆம் வாய்ப்பாட்டில் இருக்குது. அப்போ 6 வெளியே எடுத்துட்டா t - 2 ஆகிடும். அப்போ 6 × t 6t 6 2 12 பை கீழே 10t. ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இப்போ கேன்சல் பண்ணிக்கலாமா? பாருங்கள். t - 2 கேன்சல். ஓகேங்களா? அப்போ இங்கே ஒரு t கேன்சல். இதில் வந்து ஒரு t குறைஞ்சிட்டு 2 ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இங்கே 3 6 I 10. ஸோ இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5 கேன்சல். மேலே என்ன இருக்குது? 3 மட்டும்தான் இருக்குது. இங்கே t² இருக்குது. கீழே என்ன இருக்குது? 4 மட்டும். இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. இது ஃபுல் டேர்ம்ஸும் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ ஆன்சர் எடுத்து எழுதிடலாமா? ஆன்சர் எடுத்து எழுதும் போது என்ன இருக்கும்? இங்கே 1 இருக்கும். அப்போ 3 t². ஓகேங்களா? அப்போ அடுக்கு 1 தான் குறைஞ்சிச்சு. அப்போ ஸ்கொயரு, அப்போ 2 இருக்கும். அப்போ t². ஓகேங்களா? கீழே இது எல்லாமே கேன்சல் ஆகிட்டு இதுவும் கேன்சல் ஆகிட்டு என்ன இருக்குது? 4 மட்டும்தான் இருக்குது. இப்போ 4. இதுதான் இதோட ஆன்சர்.
ஓகேங்களா. அடுத்தது அதுலேயே தேர்ட் சம் பாருங்கள். தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பி ஸ்கொயர் மைனஸ் 10p ப்ளஸ் 21 பை p மைனஸ் 7 பெருக்கல் p ஸ்கொயர் ப்ளஸ் p மைனஸ் 12 பை p மைனஸ் கியூப் ஹோல் ஸ்கொயர். ஸோ கீழே பாருங்கள், எதுவும் பண்ண வேணாம், கீழே ஆல்ரெடி சிம்ப்ளிஃபை பண்ணி தான் இருக்குது, மேலே மட்டும் சுருக்குனா போதும். ஓகேங்களா. மேலே இருக்கிறது மட்டும் என்ன பண்ணலாம், இது வந்து வாய்ப்பாடாட கேன்சல் பண்ண முடியாது, காரணிப்படுத்துக்கு எடுக்கலாம். ஏன்னா பி ஸ்கொயர் பி 21 இருக்குது. அப்போ இது வந்து காரணிப்படுத்துக்கு எடுக்கணும். நம்மளுக்கு பெருக்கும் போது 21 கிடைக்கணும், கூட்டும் போது மைனஸ் 10 கிடைக்கணும். அந்த மாதிரி தான் நம்பர் எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நம்பர் எடுத்தால் எப்படி இருக்கும், 21 பெருக்கும் போது கிடைக்கணும், கூட்டும் போது என்ன கிடைக்கணும், மைனஸ் 10. ஓகேங்களா. இப்போ இது எப்படி கொடுக்கலாம், 7 21. இப்போ இது ரெண்டுத்துக்கும் மைனஸ் கொடுங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, மைனஸ் 7 மைனஸ் 3 மைனஸ் 10. இங்கே என்ன லெட்டர் இருக்குது, பி, அப்படி தான் எழுதணும். பி மைனஸ் 7 பி மைனஸ் 3 எழுதி எப்படி எழுதலாம், பி மைனஸ் 7 பி மைனஸ் 3 பை கீழே என்ன இருக்குது, பி மைனஸ் 7 பெருக்கல். இதுவும் காரணிப்படுத்துக்கு எடுத்துடலாமா, பெருக்கும் போது 12 கிடைக்கணும், கூட்டும் போது 1 கிடைக்கணும். இப்போ மைனஸ் 12 கிடைக்கணும், கூட்டும் போது ப்ளஸ் 1 கிடைக்கணும். ஓகேங்களா. இப்போ நாமும் 12, ஏன்னா ப்ளஸ் 1 தான் பெருசு இருக்குது, ப்ளஸில் வேணும். அப்போ பெரிய நம்பருக்கு ப்ளஸ் கொடுத்துட்டு சின்ன நம்பருக்கு மைனஸ் கொடுங்க. ஏன்னா கழிக்கும் போது நம்ம பெரிய நம்பர் கூடி தான் போடுவோம். இப்போ நாமும் 12 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் 4 3 போயிடுச்சுன்னா 1. இது எப்படி எழுதலாம், பி ப்ளஸ் 4 ஒரு டேர்மு, பி மைனஸ் 3 ஒரு டேர்மு. ஓகேங்களா. கீழே என்ன இருக்குது, பி மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. இப்போ கேன்சல் பண்ணிக்கலாமா, இப்போ ஏன்னா எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இப்போ பி மைனஸ் 7 பி மைனஸ் 7 கேன்சல். இங்கே பாருங்கள், பி மைனஸ் 3 ஒரு டேர்முக்கு ஒரு டேர்ம் கேன்சல் ஆகிடுச்சு, அடுக்கில் தான் குறையுது, ஏன்னா இதில் 2 இதில் 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு பி மைனஸ் 3 பி மைனஸ் 3 கேன்சல். இது மீதி என்ன மட்டும்தான் இருக்குது, பி மைனஸ் 4. ஸோ இதுதான் சிம்பிளான சம்மு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்மும் கூட. சுருக்குக கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதில் ஒன்று வாய்ப்பாடு, அல்ஜிப்ரா, வாய்ப்பு ஃபார்முலாஸ் மட்டும் காரணிப்படுத்துக்கு கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக எங்களுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.